எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். குறிப்பாக டெலகிராம் சேனலில் ராஸ் மேக்டவுன் NXT எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக பார்த்திங்கன்னா குந்தர் வராரு. குறிப்பாக ரா ஸ்டார்ட் பண்ணும்போதே சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பரில் நடந்த அந்த ஜான்சினாவோட கடைசி மேட்சை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜாக போட்டு காமிக்கிறாங்க. காமிச்சதோட குந்தர் ரிங்குக்குள்ளே வராரு. உள்ளே வரும்போதே பயங்கரமாக ஃபேன்ஸுங்க எல்லாரும் அவரை பூ பண்ணுறாங்க. பயங்கரமாக அசிங்கமாக பார்த்திங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி குந்தர் சிரிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே மைக் எடுக்கிறாரு. மைக் எடுத்த உடனே எல்லா ஃபேன்ஸுங்களும் பயங்கரமாக பார்த்திங்கன்னா குந்தரை பூ பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல குந்தர் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஜான்சினாவை ரிட்டையர் பண்ணிட்டேன், ஜான்சினாவை நான் கிவ் அப் பண்ண வச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபேன்ஸுங்க எல்லாரும் பூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை போட்டுட்டு கீழே இறங்கி போகிறாரு. திரும்பவும் உள்ளே வராரு. உள்ளே நான் தான் ஜான்சினாவை ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் தூக்கி காமிச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாரு. திரும்பவும் பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. திரும்பவும் அவர் உள்ளே போகிறாரு. திரும்பவும் நான் சொன்ன மாதிரியே ஜான்சினாவை பீட் பண்ண அவனை டேப் அவுட் பண்ண வச்சு நான் பார்த்திங்கன்னா அவனை வின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட டைம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட குந்தர் பேசிட்டு கிளம்புறாரு. பேக் ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே செம கோவத்தில் இருக்காங்க. குறிப்பாக ஓட்டிஸ் ஆர்ட்ருத் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்திங்கன்னா செம காண்டில் குந்தர் மேலே பார்த்திங்கன்னா இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரா ஜென்ரல் மேனேஜர், நீ ஜெயிச்சிட்ட எல்லாம் ஓகே, இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு, நீ இந்த ராவை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜென்ரல் மேனேஜர் செம காண்டாகி குந்தரை பார்த்திங்கன்னா ராவை விட்டு வெளில அனுப்புகிறாரு. வெளியில் கார் பார்க்கிங் போகிறாரு. அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் இருக்காரு. ஏஜே ஸ்டைலும் குந்தரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. குந்தர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோல்டுபர்க் ஜான்சினாவோட கெரியரை முடித்த மாதிரி நெக்ஸ்ட் ஏஜே ஸ்டைலோட கெரியர், ஏஜே ஸ்டைலோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை குந்தர் தான் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. உடனே அதே இடத்துல த ஊசோஸ் வர்சஸ் த நியூ டேவுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா ஏஜே ஸ்டைல் அண்டு டிராகன் லியோட WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மேட்ச் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் த ஊசோஸ் த நியூ டேவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா த ஊசோஸ் தான் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்திங்கன்னா ஜான்சினாவோட அந்த கடைசி மேட்ச்சு, குறிப்பாக ஜான்சினாவை நான் தான் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கடைசியாக தோக்கடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ பண்ணுறாரு. அதே சமயம் இன்னைக்கு ரகுல் ராட்விகஸ் பார்த்திங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை பார்த்திங்கன்னா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கட் பண்ண அதே இடத்துல அதே பேக் ஸ்டேஜில் த விஷன் டீம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ரேமஸ் ஸ்டுடியோவோட பார்த்திங்கன்னா லோகன் பால் ஒரு மேட்ச் பண்ண போகிறாரு. அந்த மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரான் பிரேக்கர் இன்னைக்கு ரேமஸ் ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா டோட்டலாக பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேச அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறிப்பாக எல்ஏ நைட்டை போன வாரம் அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பால் ஹெமன் இன்னைக்கு எல்ஏ நைட் வரல, ஆனால் இன்னைக்கு சிஎம் பங்க் வந்திருக்கான். இன்னும் ஒரு 20 நாள் தான் நீ வெயிட் பண்ணு, பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணு. ராவோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் நீ வேர்ல்ட் சாம்பியன் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா போகுது. உடனே ரியா ரிப்ளி அண்ட் யோஸ்காய் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வரும்போதே ஆடியன்ஸ் சைடில் இருந்து ஆஸ்கா பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அவங்களோட முகத்தில் துப்புவாங்க. உடனே அந்த இடத்துல கபிகி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியா ரிப்ளி அண்ட் யோஸ்காயை வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. குறிப்பாக ரியா ரிப்ளி அண்ட் யோஸ்காய் வர்சஸ் கபிகி வாரியர்ஸ்க்கான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரா 5th பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. குறிப்பாக ராவோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மேட்சுக்கு ஹைப் ஏற்றுற விதமாக பயங்கரமாக ரியா ரிப்ளி அண்ட் யோஸ்காயை அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. உடனே அதே இடத்துல ஐவி நெயில் வர்சஸ் மேக்சின் டூப்ரிக்கான உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸின் டூப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஐவி நெயில பீட் பண்ணி அவங்களோட உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை அவங்களே ரீடைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்தபடியாக சிஎம் பங்க் செம்ம கோவத்தோட ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே பிரான் பிரேக்கரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக சர்வைவர் சீரியஸ் வார் கேம் மேட்ச்சில் நீ என்ன பீட் பண்ணி இருந்திருக்கலாம், ஸோ எப்படி என்ன பீட் பண்ண அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாஸ்க் மேன் யார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அவன் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன். ஸோ அவனை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போதைக்கு நீ என்ன சர்வைவர் சீரியஸ் வார் கேமில் பீட் பண்ணதுக்காக உனக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு மண்டே நைட் ராவோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் கிடைக்க போகுது. ஸோ அதனாலலாம் நீ என்ன பீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட முடியாது. ஸோ சிஎம் பங்க் 2025 தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் 2011 டைமில் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஜான்சினாவோட மோதன அந்த சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்க்க போகிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று அந்த ரா ஆனிவர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பீட் பண்ணி ஸோ என்னோட சாம்பியனை ரீட்டைன் பண்ண போகிறேன். நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என் ஒய்ஃபை பற்றிலாம் பேசி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கு நடக்க போகிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரு. உடனே பேக் ஸ்டேஜில் ஓட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குந்தரை பற்றி பேசுகிறாரு. ஜான்சினாவோட அந்த கடைசி மேட்சை பற்றி குறிப்பாக குந்தரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல ரகுல் ராட்விகஸ் வர்சஸ் ஸ்டெஃபனி வாக்கருக்கான உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிக்கி பெல்லா உள்ள வந்து ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ உடனே பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பால் ஹேமனும் நிக்கால்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நிக்கால்டிஸ் அந்த மாஸ்க் போட்டுட்டு வந்து அந்த மேன் யார் அப்படின்ற மாதிரி பால் ஹேமன்ட்ட கேட்க, அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஏன் செத்ராலன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு நிஜமாக தெரியாது, அது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரே மிஸ்டீரியோ வர்சஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் லோகன் பாலாக இருக்கட்டும், ரே மிஸ்டீரியோவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக த விஷன் டீம் உள்ள வருவாங்க. உள்ள வரும்போதே பின்பக்கமாக சிஎம் பங்க் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் அடித்து அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவார். அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக த மிஸ்ட்ரி மேன் உள்ள வந்து ரேமோ ஸ்டுடியோ அடிப்பார். அந்த சமயத்தை பயன்படுத்தி லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேமோ ஸ்டுடியோவை பீட் பண்ணி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட த மிஸ்ட்ரி மேனும் ஸோ லோகன் பாலும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரேமோ ஸ்டுடியோ அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த இடத்துல சிஎம் பங்க் உள்ள வருவார். உள்ள வந்த உடனே மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடு போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை கழட்டுறாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக அந்த மிஸ்ட்ரி மேன் ஆஸ்டின் தியரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஃபைனலி அந்த மிஸ்ட்ரி மேன் ஆஸ்டின் தியரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூல் பண்ணுறாங்க. ரிவ்யூல் பண்ணதோட பின்பக்கமாக பிரான் பிரேக்கர் வந்து சிஎம் பங்குக்கு ஒரு ஸ்பியரை போட்டு அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அந்த விஷன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆஸ்டின் தியரி இருப்பார் அப்படின்ற ஒரு ஹிண்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.